அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "குடி செய்வல் என்னும் ஒருவர்க்குத் தெய்வம் மடிதற்று தான்முந்துறும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "என் குடியை உயரச் செய்வேன் என்று முயலும் ஒருவனுக்கு ஊழ் ஆடையை இறுகக் கட்டிக்கொண்டு தானே முன்வந்து துணை செய்யும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபேமிலிய அப்லிஃப்ட் பண்ணணும்னு ஒருத்தவங்க ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் யுனிவர்ஸ்ல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு திருவள்ளுவர். திருக்குறள் எண் 1023 அதிகாரம் குடி செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல. சரியா? அடுத்தது சோ தொழில்துறையில் முன்னணி வகிக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் பேசியிருக்கிறார். சரிங்களா? தொழில்துறையில முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமீபத்துல வெளிய வந்த ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் அததான் நமக்கு சொல்லுது. ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் 2023-24க்கான ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. அதன்படி பாக்குறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஃபேக்டரிஸ்ல தமிழ்நாட்டுல எவ்வளவு ஃபேக்டரிஸ் இருக்குன்னா 15.43% ஃபேக்டரிஸ் இருக்கு. சரியா? அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்களை பாக்குறப்ப தமிழ்நாட்டுல தான் 15.24 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்தியாவிலேயே அதிகமான விகிதங்களை கொண்ட மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதனாலதான் தொழில்துறையில முன்னணி வகிக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பெருமிதம் அடைகிறார். சரிங்களா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ்ல 15.43% தமிழ்நாட்டுல தான் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் இன் ஃபேக்டரிஸ் அது பாத்தீங்கன்னா 15.24%. சரியா? இந்த ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன? இதை யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா புள்ளியியல் அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்தது இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டோட நிலை என்ன, தொழில்துறையில முன்னணி வகிக்கக்கூடிய முதல் 3 மாநிலங்கள் என்ன, தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா. இதுதான் இந்த ஆர்டர்ல தான். சரியா? சோ இது எல்லாமே கேட்பாங்க. அதனால கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது எதிர்காலத்தை சொந்தமாக வடிவமைக்க மக்களுக்கு அதிகாரம் அளித்த ஜன்தன் திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் அவர் ஒரு விஷயத்துக்கு பெருமிதமாகிறார். என்னன்னா ஆகஸ்ட் 15, 2014 பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். பேங்கிங் த அன்பேங்க்ட், செக்யூரிங் தி அன்செக்யூர்ட், ஃபண்டிங் தி அன்ஃபண்டட் அப்படிங்கறதா அந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஓகேவா? பேங்கிங் த அன்பேங்க்ட், செக்யூரிங் தி அன்செக்யூர்ட், ஃபண்டிங் தி அன்ஃபண்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு இந்த திட்டத்துக்கு கீழே நமக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் 11 வருஷத்துல ரொம்ப பெரிய சாதனைகளை பண்ணிருக்கு. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணிருக்கும். ஓகேங்களா? என்ன கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஒரு வாரத்திலேயே கிட்டத்தட்ட லட்சக்கணக்குல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பாங்க இந்தியாவுல. சரிங்களா? அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டா இருக்கு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தோட எவாலுவேஷன் அப்படிங்கறத நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயே இந்த திட்டத்தோட சாதனைகளை பத்தி கூட கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன சாதனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 கோடி பேங்க் அக்கௌண்ட் 56.16 crore பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஹாஸ் பீன் கிரியேட்டட் அண்டர் தி ஸ்கீம். ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. சரியா? இந்த 56.16 கோடி பேங்க் அக்கௌண்ட்டுகள்ல கிட்டத்தட்ட 56% விமனுக்காக கிரியேட் பண்ணதுதான். ஓகே, விமன் பேர்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் தான். இதுதான் இந்த திட்டத்தோட 2 சாதனைகள். ரெண்டுமே 56 தான் வரும். சரியா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 56.16 கோடி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த 56 கோடி பேங்க் அக்கௌண்ட்ல 56% பெண்களுக்காக ஓபன் பண்ணி கொடுத்ததுதான். அதுக்கப்புறமா இந்த திட்டம் எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த டேட்டா இது மட்டும் போதும். சரியா? ரைட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு யுடிசி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு. யுடிசி ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? யுடிசி பிளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்ல பார்த்தோம்னா மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிடுறாங்க. யுடிசி எஜுகேஷன் தான் மத்திய கல்வி அமைச்சகம் தான் வெளியிடுவாங்க. அந்த யுடிசி அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். ஸோ இதன் அடிப்படையில பாக்குறப்ப நமக்கு ஹிந்து பேப்பர் சரி, தினமணி பேப்பர் ரெண்டுத்திலயுமே வெவ்வேறான செய்திகளை கொடுத்துருக்காங்க. ஆனா கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம பார்ப்போம். ரெண்டுத்தையும் கம்பைல் பண்ணி ஹிந்து பேப்பர்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யுடிசி ரிப்போர்ட் படி பாக்குறப்ப ஸ்கூல் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது அப்படின்னு சொன்னாங்க.
ஓகேவா? ஸ்கூல் என்ரோல்மெண்ட் கம்மியாகிக்கிட்டே வருது. அதாவது பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்கள ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறது கம்மியாயிட்டே வருது. அதாவது 12 கோடியா இருந்தது. இப்ப 11 கோடியா வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 25 லட்சம் பேர் இடையில காணோம். இப்ப எங்க போயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணத்த சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஃபாலிங் பர்த் ரேட் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவுல டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபெர்டிலிட்டி 2.1 விட கம்மியாயிருச்சு. அப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறதும் தொடர்ச்சியா கம்மியாயிட்டே தான் இருக்கு. பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை கம்மியாகிறனால தான் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த ஸ்கூல் என்ரோல்மெண்ட் விகிதம் அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் என்ரோல்மெண்ட் கம்மியாயிருக்கு. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரீசன் ஃபாலிங் பர்த் ரேட்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. வாட் எல்ஸ் இதுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு என்ரோல்மெண்ட் தாண்டி நமக்கு டிராப் அவுட் ரேஷியோ அப்படிங்கிறது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தினமணி பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பியூப்பிள் டு டீச்சர் ரேஷியோ அப்படின்ற இந்த ஒரு மாணவருக்கு இவ்வளவு ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பியூப்பிள் டு டீச்சர் ரேஷியோ அப்படிங்கிறதும் பெட்டரா இருக்கு அப்படிங்கறத இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்திருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி பாக்குறப்ப 30 டீச்சர் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதாவது 30 மாணவருக்கு ஒரு டீச்சர் வந்து இருக்கணும். ஓகே, 30 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். அந்த விகிதம் இந்தியாவில் இப்ப பெட்டர் ஆயிட்டே வருது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாட்டுல எவ்வளவு கோடி ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா 1 கோடி ஆசிரியர்கள் மட்டுமே இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுவே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப தமிழ்நாட்டுல 3671 ஓராசிரியர் பள்ளிகள் இருக்கு. ஒரே ஒரு டீச்சர் மட்டுமே இருக்கக்கூடிய பள்ளிகள் 3671 இருக்கு. ஆனா அது அந்த விகிதம் போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியா இருக்கு. அது இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி. அப்ப கம்மி பண்ணிட்டே வராங்க. ஓராசிரியர் பள்ளிகளை கம்மி பண்ணி பெரிய பள்ளிகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் ஆசிரியர் விகிதம் அப்படிங்கிறது 23 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற விகிதம் இருக்கு. சரி, அப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை விட நம்ம பெட்டரா தான் பண்றோம். அதனாலதான் இந்த பாலிசி வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சோ 23 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற கணக்கு நம்ம வச்சிருக்கோம். சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். நன்றி.